ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து கேன்வாஷ் வச்சு தைக்கிறது எப்படின்றது போடுறேன் நான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேன்வாஷ் வந்து 8க்கு 8 கட் பண்ணணும். நான் அப்படியே 10க்கு 10 கட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஷைனிங் வருது. ஷைனிங் வந்து லைனிங் கிளாத்தில் இப்படி உட்காரணும். ஓகேங்களா? இப்படி பாக்ஸ் மாதிரி மாதிரி தைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சைடு வச்சு தைச்சிட்டோம். இப்போ மேல் பக்கம் திருப்பிக்கணும். சாரி, இதுதான் உள் பக்கம் வரும். லைனிங் பக்கம் திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மிடில் ஃபோல்டிங் வந்து பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எப்படி மார்க் பண்ணணும்னா, இதுதான் மிடில். இப்போ என்ன பண்ணோம், இது நம்ம நெக்கு வந்து 2 1/2 வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், 2 1/2 ஒரு மார்க்கிங், 5 ஒரு மார்க்கிங். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கிங், 5 ஒரு மார்க்கிங். இது மிடில் 2 1/2. ஓகேங்களா? இதில் வந்து இந்த நெக்கை இப்படி வச்சு பின் பண்ணிடணும். நான் அப்படியே தைப்பேன், உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் பின் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள், முதல்ல இந்த 2 ஷோல்டர்லேயும் வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டுங்க பாருங்கள், இந்த வியை வந்து இந்த லைனில் வச்சுடுங்க. ஓகேங்களா? இப்போ இது மிடில் ஆகி போச்சு. இப்போ இங்கே ஒரு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பிகினர்ஸ்னால் இங்கே பாருங்கள், 3 புள்ளியில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. கைடளவு தைக்கணும். நான் தைக்கிறது. ஓகேங்களா? நான் கைடளவு தைச்சேன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். தைக்கலாங்களா? நான் ஒன் சைடு மட்டும்தான் ட்ரா பண்ணுறேன். நான் இதில் தைக்கிறது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3ம் பின் பண்ணிக்கோங்க. இந்த கைடு ஃபெதரை பாருங்கள், இந்த ஃபெதர் வந்து இதில் ஒட்டியே வரும். ஓகேங்களா? இதில் ஒட்டியே வரும் பாருங்கள். ஒரு ரவுண்டாக ஸ்டாப் பண்ணி போடலாம். ஊசி உள்ளே இறக்கிடுங்க, அப்படின்னு டர்ன் பண்ணுங்கள். ஒரு ரவுண்டுக்காக பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஃபெதர் பாருங்கள். ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரவுண்டு, இந்த ஃபெதர் பாருங்கள். நீடியில் பார்த்து தைக்காதீங்க. ஊசி உள்ளே இறக்கிடுங்க. மெதுவாக தைங்க. அந்த ரவுண்டு கரெக்டாக உட்காரணும். இந்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மெதுவாக போடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் மூவ் ஆகிருக்குது, பரவாயில்ல. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து தைச்சிட்டோம்னா பிரிக்கக்கூடாது. இதே ஷேப் பாருங்கள், ரவுண்டு வருது. இது பெரிய ரவுண்டு வருது, இங்கே 2 ரவுண்டு வருது. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு,
ஃபஸ்ட்டு ரவுண்ட் இந்தாண்ட பாதி நெக்கு கட் பண்ணோம், அந்தாண்ட பாதி நெக்கு கட் பண்ணோம். ஒரே மட்டும் ஃபுல் ரவுண்டு கட் பண்ணாதீங்க. பாருங்க, இதுலேருந்து இது பாதி நெக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து பாதி நெக் கட் பண்ணுறேன். கட் பண்ணி பீஸ் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், எங்கேயும் இல்லைங்க, அந்த வீலை மட்டும்தாங்க கட் கொடுக்கணும், வேறு எங்கேயுமே கட் கொடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அந்த த்ரெட்டு வரைக்கும் கட் பண்ணணும். பாருங்கள், அந்த த்ரெட்டு வரைக்கும் கட் பண்ணணும். தெரியுதுங்களா? கரெக்ட் மேட்சிங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியும். தெரியலனா ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த நீடில்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி திருப்பணுன்னு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டு இது வந்து கொஞ்சம் இறங்கிட்டுருக்கு. இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல போயிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், செகண்ட் ரவுண்டு, இது பெரிய ரவுண்டு. இது திருப்பினா அழகாக வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஓகேங்களா? வந்துச்சா? இப்போ இது படுவி தேடி போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.